உடம்புல இருக்க எல்லா நோயும் குணமாகுதுங்க. வயிறு கேப் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சாப்பாட்டுக்கும், இந்த சாப்ட்டுக்கும் நீங்க ஒரே வாரம் ட்ரை பண்ணுங்க. ஒரே வாரம் உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு பாருங்க. ஒரு வாரம் சாப்பிட்டது ஜீரணிக்காம நான் சாப்பிட மாட்டேன்னு மட்டும் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. 2 உணவுக்கு இடையில ஒரு கேப் குடுங்க. 6 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆயிருக்கணும். இப்ப அடுத்த உணவ நம்ம எடுக்கணும். இது ஆல்மோஸ்ட் ஜீரணமாயிட்டு இருக்கும். காலை உணவ நல்லா எடுங்க. காலை உணவ நல்லா எடுத்துங்க. மத்தியானம் கொஞ்சம் குறைங்க. இரவு மேக்ஸிமம் விட்டுருங்க. இல்லன்னா 6 மணிக்குள்ள விடுங்க. 6 மணிக்குள்ள ஒரு பழமோ, இல்ல ரொம்ப மிதமான உணவுகள சாப்பிடுங்க. 6 மணிக்கு மேல நீங்க எடுக்க மாட்டோம். 1 வாரம் ட்ரை பண்ணுங்க. நான் சொல்றது 1 வாரம் ட்ரை பண்ணுங்க. 6 மணிக்கு, 6:30க்கு 7 கூட வச்சுக்கோங்க. சில பேர் நீங்க வேலையிலேருந்து வரலாம். இல்ல 8 6 ரொம்ப நல்லது. 8க்கு மேல நான் எடுக்க மாட்டேன். ஒரே வாரம் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே சரியாகும். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தான் சொல்லுவாங்க. பசியோட இருந்து உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டவனை விட நல்லா தின்னு சத்தவன் தான் அதிகம்ட்டாங்க. டாக்டருங்க சொல்லுவாங்க, இத நீங்க குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சு நான் உயிர் வாழறதை விட சாவறதே மேல். அவ்வளோ இதுவா இந்த தேகம். நாக்குக்கு அவ்வளோ அடிமைங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். ஒரே குரல் தான் முடிச்சிட்டாரு. உனக்கு மருந்தே வேணாயா. என்ன சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சு சாப்பிடு.